சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்கள். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக ஆமென் வில்லேஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய சமுதாயத்தின் தேவை ஆன்மீக பணியா சமூக பணியா என்பது. அகிலத்திற்கு தேவை ஆன்மீக பணியே என்பதை குறித்து வாதம் புரிய திரு சங்கர்ராஜ் அவர்களும் செல்வி பியூலா அவர்களும் திருமதி ஐடா டேவிட் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். இல்லை, சமூக பணிதான் இன்றைய தேவை என்பதை எடுத்துரைக்க திருமதி அன்பு ஜோதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி நிரோஜா அவர்களும் திரு பவுல்ராஜ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களை நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலம் சர்வவல்ல தேவன் கூறுகிறார். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி முன்னோர்கள் முதுமொழி கூறியிருக்கிறார்கள். தேவாலய பாடகர் குழு தலைவன் ஆசாப்பும் கூட தலைமுறை தலைமுறையாக நாங்கள் துதியை சொல்லி வருவோம் என்று சொல்லி அவர் பாடுகிறார். இப்படி ஆண்டவனை பாடுவதற்கு காரணம் என்ன? அவர்தான் இந்த அகில உலகத்தையும் படைத்தார். தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி மனுஷனாகிய ஆதாமை சிருஷ்டித்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியாகிய ஏவாளை சிருஷ்டித்தார். இருவரோடும் இணக்கமாய் இருந்தார். மாலை வேளைகளிலே அவர்களோடு உலாவினார், உரையாடினார், அன்பை பகிர்ந்து கொண்டார். ஆனால் இந்த மனுக்குலம் இருக்கிறதே, இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். ஆனாலும் தன்னுடைய கிருபையை அவர்களை விட்டு விலக்கவில்லை. அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் சித்தம் கொண்டார். அவர்கள் மூலமாக உண்டான மனுக்குலம் அனைத்தின் மீதும் இந்த ஜென்ம பாவம் சுமந்தது. எனவே மனிதன் நரகத்துக்கு பாத்திரனாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தான். அவனை அந்த நித்திய ஆக்கினையிலிருந்து மீட்கும்படியாக தேவாதி தேவன் இந்த பூ உலகிலே வந்து பிறந்தார். பாவ நிவாரண பலியானார். அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் பணி செய்வதுதான் ஆன்மீக பணி. அந்த மகத்துவமான தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவனுக்கு செய்கின்ற சேவைதான் சமூக பணி. இவ்விரு கருத்துக்களும் இங்கு மோதுகின்றன. இந்த அகிலத்திற்கு தேவை ஆன்மீக பணிதான் என்பதை எடுத்துரைக்க திரு சங்கர்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நான் முதலாவது ஆண்டவருக்கு என்னுடைய மனமார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எங்களுடைய நடுவர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவதுங்க, ஆன்மீக பணிதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை அப்படிங்கிற கருத்தை ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்க வந்திருக்கிற என்னுடைய அணியினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு சமூக பணிதான் தேவை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தைகளை பேச வந்திருக்கிற என்னுடைய எதிரணிக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக பணி தேவையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சரி, எப்படியோ நல்லா பாருங்க. இப்போ நம்முடைய நடுவர் அம்மா அவர்கள் ஆன்மீக பணியை
குறித்து முதல்ல பேசுறதுக்கு எங்களுக்கு தான் முதல் இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன அப்படின்னா நடுவர் அம்மா அவர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அவங்க முதல்ல எங்களை தான் பேச சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக பணி தாங்க இந்த நாட்களில் மிகவும் அத்தியாவசியமான தேவை. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா மறைந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய மகள் அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு ஜெயிலில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த இந்திய தேசத்தில் தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தோமா ஊழியம் செய்தார். அவர் சபைகளை உண்டாக்கினார். ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷ வார்த்தைகளை கூறினார். இதெல்லாம் நான் உன் பக்கத்துல இருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாட்டாலும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஒரு மடலாக இந்த சங்கதிகளை எல்லாம் நான் உனக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகளாகிய அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதத்திலே அவர் எழுதி அனுப்பினாராம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நடுவர் அவர்களே, இந்த நாட்டினுடைய தேவை அன்றைய காலகட்டம் தொடங்கி இந்த காலகட்டம் வரைக்கும் ஆன்மீக பணிதான் மிகவும் முக்கியமான தேவை என்பதை இந்த வேளையிலே நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். என்னுடைய அன்புக்குரிய நடுவர் அவர்களே, ஆன்மீக பணினா என்ன, நான் சில உதாரணங்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆன்மீக பணி அப்படிங்கிறது ஒரு கட்டிடத்துடைய அஸ்திபாரம் போன்றது. அதாவது அஸ்திபாரம் போன்றது. சமூக பணி என்பது என்னது அப்படின்னா அது மேல இருக்கிற கட்டடங்களை போன்றது. இப்ப அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அது மேல இருக்கிற கட்டடம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனா அஸ்திபாரம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அஸ்திபாரம் தான் அங்க கட்டடத்தை என்ன செய்யுது, தாங்கி நிற்குது. வேடிக்கையா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடுவர் அவர்களே, பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கட்டடத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன செய்யாது, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. அப்போ நம்ம கவனமா இருக்கணும். இன்னும் சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். பட்டம் விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே பறக்கிற அந்த பட்டம் அது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூல் ஆன்மீக பணியை போன்றது. கண்ணுக்கு தெரிகிற பட்டம் சமூக பணியை போன்றது. நடுவர்களே, நிறைய பேர் கண்ணால் பார்க்குற பட்டத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க, அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த நூல் அவங்களுடைய கண்ணுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. இப்படிதான் ஆன்மீக பணி நடுவர்களே. அது அநேக மக்களுடைய மனதின் தேவையை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா உணவு ஒரு ஆன்மீக பணியை போன்றது. உணவு வச்சிருக்கிற பாத்திரம் ஒரு சமூக பணியை போன்றது நடுவர்களே. ஆமா, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவர்களே. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க தான் ஆன்மீக பணி. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் ஒரு சமூக பணின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு உதாரணத்தை நான் உங்க மத்தியில சொல்றேன். சேர் மாத்திக்கலாம், ஆனா உங்களை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப தேவை எங்களுக்கு. இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த நாட்டினுடைய தேவை ஆன்மீக பணியே அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க போகிற உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், முன்னக்கூடியே நாங்க நன்றி தெரிவிச்சு கொள்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உடல்ல எடுத்துக்கிட்டாலும் உள் உறுப்புகள் ஆன்மீக பணியை போன்றது, வெளி உறுப்புகள் அது என்ன செய்யணும், சமூக பணியை போன்றது. உள் உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், நம்மளால தாங்கிக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆன்மீக பணி நடுவர் அவர்களே. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ மிஷினரிகள் இந்த நாட்டை தேடி வந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த நாட்டை தேடி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்மீக பணியை செய்வதற்காக மட்டும்தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. இந்த நாட்டுக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் அவங்க பார்த்தாங்க, நாட்டு ஜனங்களுடைய நிலைமைகள் எல்லாம் பார்த்தாங்க. அப்ப மிஷினரிகள் வந்ததற்கான நோக்கம் ஆன்மீக பணி, அப்படித்தானே? ஆமாம் நடுவர் அவர்களே. இந்த நாட்டை அவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆன்மீக தேவை இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. சமூக பணியுடைய தேவை இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா இந்தியாவோடவும் பின்தங்கிய நாடுகள் நிறைய இருந்தது. இந்தியாவோடவும் பொருளாதார ரீதியாக பஞ்சத்தில் அடிபட்ட பல நாடுகள் இருந்தது. ஆனா இந்த இந்தியாவையே அவங்க தேடி வரணும் அப்படின்னா ஒரு ஆன்மீக தேவை இந்த தேசத்திலே இருந்தது. இது ஒரு பெரிய தேசம்,
பல மாநிலங்கள் பல மாகாணங்கள் இருந்த தேசம். அப்படிப்பட்ட இந்த தேசத்துல இயேசுவின் நாமத்தை அறிவிச்சு ஆன்மீக தேவையை ஜனங்களுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் வந்தாங்க. ஆனா வந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க, அது கூட சேர்ந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, நடுவர்களே நான் ஒரு காரியத்தை தெளிவாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க சில சமூக காரியங்களும் தேவை என்பதை உணர்ந்தாங்க. உணர்ந்து சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் நான் மறுக்கல. ஆனால் அவங்க வந்ததுக்கான முழு முதல் நோக்கம் ஆன்மீக பணி என்பதை தெல்ல தெளிவாக இந்த வேலையை நான் உங்களிடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் கட்டினாங்க, காலேஜஸ் கட்டினாங்க, மருத்துவமனைகள் கட்டினாங்க, எல்லாமே கட்டினாங்க. ஆனால் எங்கெங்கெல்லாம் நடுவர்களே மருத்துவமனைகள் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் காலேஜ் இல்லையோ, ஸ்கூல் இல்லையோ, அங்கெல்லாம் அவங்க சபையை கட்ட மறக்கவே இல்லைங்க. காரணம் என்னன்னா, அவங்க செஞ்சதோட முழு முதல் நோக்கம் ஆன்மீக பணி. இதை நீங்க மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை, எங்களுடைய எதிரணியெல்லாம் மறுக்க முடியுமா? அவங்க எல்லாருமே ஆன்மீக பணி செய்யறவங்க. ஆனா பேசுறதுக்கு மட்டும்தான் சமூக பணி பேசுறவங்க என்ன செய்யறதுக்காங்க, பேசுறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, அப்ப என்ன ஒரு வழக்க சொல்லுவாங்க, நடுவர் அவர்களே நெல்லுக்கு பாயும் போது கொஞ்சம் புல்லுக்கு பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க ஆன்மீக பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சில சமூக பணிகளும் தேவை என்று உணர்ந்தாங்க. அதை அவங்க செஞ்சாங்க. பைபிள்ல யோவாஸ் ராஜா அப்படிங்கிற ஒரு அருமையான ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா அவர் தன்னுடைய மாமாவினாலே ராஜாவாக்கப்பட்டார். கொலைகார பாட்டியிடமிருந்து அந்த மாமா அவரை காப்பாற்றி ராஜாவாக அவரை உயர்த்தினார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் ராஜ பதவி ஏற்ற உடனே அவர் பார்க்க சமூக பணிகளை செய்து தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்தை பெருமைப்படுத்தவோ மேன்மைப்படுத்தவோ அவர் விரும்பல. நடுவர் அவர்களே, அவர் என்ன செய்தார்? முதல் காரியம் ஆலயத்தை பழுது பார்க்க ஆரம்பித்தார். அங்கே அவர் ஆலோசனை செய்தார். இதெல்லாம் என்ன நடுவர் அவர்களே? ஆன்மீக பணி. ஒரு ராஜாவா அவர் பேர் புகழுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் பாருங்க ஆன்மீக பணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதே மாதிரி பைபிள்ல உங்களுக்கு இன்னொரு ராஜாவை நான் காட்டி கொடுக்கிறேன். எசேக்கியா ராஜா. அவர் பாத்தீங்கன்னா அவரும் தன்னுடைய பிரதான ஆசாரிகள் எல்லாரையும் வரவழைத்து அவர் ஆலோசனை பண்றாரு. அவர் ஆலோசனை பண்ணி தன்னுடைய அந்த பதவியேற்ற முதலாம் வருஷத்திலேயே அவர் ஆலயத்துடைய கதவுகளை எல்லாம் பழுது பார்ப்பதற்கு, ஆன்மீக பணியை செய்வதற்கு அவர் தொடங்கினார். நடுவர் அவர்களே, இந்த ரெண்டு ராஜாக்களும் நம்மளுக்கு ரெண்டு பாடங்கள். என்ன பாடங்கள்? அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக சமூக பணியை செஞ்சு என்ன செய்யல, அவங்க நிக்கல. மாறாக அவங்க ஆன்மீக பணியை செய்தார்கள். நடுவர் அவர்களே, இதை நான் என்னுடைய எதிரணிக்கு ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது டெய்லி அவங்க வாசிக்கிற பைபிள்ல இது எழுதி இருக்குது. டெய்லி அவங்க வாசிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். அப்ப இந்த இடத்துல கூடி இருக்கிற அவை மக்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டு ராஜாக்கள் நமக்கு நல்ல பாடங்கள். இவங்க ஆன்மீக பணியை செஞ்சதுனாலதான் ஆண்டவர் பாருங்க எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை ஆயுசு நாட்களோடு கூட்டி கொடுத்தார். அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்தார். வியாதியிலிருந்து விடுதலையை ஆண்டவர் அவருக்கு தந்தார். ஆன்மீக பணியை செஞ்சோம் அப்படின்னா அங்க என்ன செய்யும், ஆண்டவர் மனம் இருக்குகிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நடுவர் அவர்களே, இன்னும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவில் கூட சொல்லலாம், வளர்ந்து வர்ற முன்னணி ஸ்தாபனமாகிய கிராம மிஷனரி இயக்கம். இந்த கிராம மிஷனரி இயக்கத்தினுடைய ஸ்தாபகர் அருமையான சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த புள்ளலக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல இருந்து அவர் ஆன்மீக பணியை செய்ய ஆரம்பிச்சார். சின்ன சின்ன கிராமங்களை அவர் தேடி போனார். ஆண்டவராகிய இயேசு அழுகிறவராக அவருக்கு தரிசனம் கொடுத்த பின்பு அவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா ஆன்மீக பணி தான். நடுவர் அவர்களே, இதை யாராவது மறுக்க முடியுமா? நல்லா கேட்டுங்க. அவருடைய கிராம மிஷனரி இயக்கத்துல தான் எங்களுடைய அணியினரும் எதிரணியினரும் என்ன செய்யறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. அவர் கிராமங்களை தேடி சென்றார், சிறுவர்களை தேடி சென்றார், ஆன்மீக பணிகளை செய்தார். நாட்கள் போனது, வருடங்கள் போனது, பின்னாட்களிலே சில சமூக பணிகளையும் செய்தார். ஆனால் அவருடைய அஸ்திபாரம் ஆன்மீக பணியில இருந்து. நடுவர் அவர்களே, இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்,
நம்முடைய டேவிட் கணேசன் அண்ணன்டே ஒரு இன்டர்வியூ மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அவரே இதை சொல்லுவார். நான் ஆன்மீக பணியில இயேசு கிறிஸ்து அறிவிக்கிற பணியில என்னுடைய ஊழியத்தை நான் தொடங்கினேன் என்று சொல்லி. ஆகவே என்னுடைய இந்த ஆணித்தரமான கருத்துக்களை என்னுடைய நடுவர் அவர்களுக்கு முன்பாக நான் தெரிவித்திருக்கிறேன். கடைசியாக நடுவர் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, வழக்கம் போல மற்ற நடுவர்களைப் போல ஒரு நாணயத்திலே 2 பக்கம் இருக்கிறது, மனிதர்களுக்கு 2 கண்கள் இருக்கிறது அப்படின்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாங்க நடுவர் அவர்களே. ஏன் அப்படின்னா, ஆன்மீக பணி என்பது அது ஒரு திசையிலே பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பணி. அதை எல்லா ஜனங்களும் முழு மனதோடு செய்ய முடியாது. சமூக பணி செய்வதற்கு நிறைய கூட்டங்கள் எழும்பிவிட்டன. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தை பத்தி? என்னுடைய எதிரிக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். இந்த காலகட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நிறைய சோசியல் மீடியாக்கள் உருவாகி விட்டது. நிறைய பேர் ஆன்லைனில் நிறைய காரியங்களை செய்கிறார்கள். சமூக பணி செய்வதற்கு ஏராளமான கூட்டங்கள் எழும்பிடுச்சு. ஆனால் ஜனங்களை மனம் திரும்ப வைப்பதற்கு, ஜனங்களுடைய இதயத்தின் தேவையை சந்திப்பதற்கு, அருமையானவர்களே, ஆன்மீக பணி இன்றைய நாட்களிலே மிகவும் ஒரு அவசியமான ஒரு பணி என்பதை இந்த வேளையை நான் அழுத்தம் திருத்தமாக உங்களிடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக எத்தனையோ நீங்கள் காலேஜுகளை, ஹாஸ்பிட்டல்களை மற்றும் ஸ்கூல்களை நீங்கள் எண்ணி விடலாம். ஆனால் சமூக பணி என்று சொல்லி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த இடங்கள்லாம் காசு இல்லாம நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா இந்த நாட்கள்ல? அல்லது ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ காசு இல்லாம நீங்க போய் ஒரு அட்மிஷன் சீட் உங்களுக்கு கிடைக்குமா? ஆனா மிஷனரிகள் உருவாக்கிய சபைகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் உள்ள போய் முழங்கல் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். அங்க நீங்க நிறைய காரியங்களை பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்தவருடைய ஒரே ஒரு முதல் நோக்கம் ஆன்மீக பணி, ஆன்மீக பணி, ஆன்மீக பணி என்று சொல்லி இந்த வேளையிலே இந்த ஆரம்ப உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. திரு சங்கர்ராஜ் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். ஆரம்பமே அஸ்திபாரம் என்று துவங்கி விட்டார்கள். ஆன்மீக பணிதான் அஸ்திபாரம் என்று சொன்னார்கள். யோசுவா அரசனை அழைத்தார்கள், எசேக்கியா அரசனையும் கூப்பிட்டார்கள். இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் ஸ்தாபகரையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். அடுத்து எனக்கும் ஒரு விண்ணப்பத்தை வைத்து விட்டார்கள். நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இப்படித்தான் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த எசேக்கியா ராஜா அவருடைய ஆயுள் கூட்டப்பட்டதற்கு காரணம் அவர் செய்த ஆன்மீக பணி என்றார். வேதத்தில் இருப்பதெல்லாம் சத்தியம். வேதம் வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பழைய எருசலேம் அந்த சுவற்றின் தென்பக்க சுவற்றின் அடிபாகத்திலே ஒரு மண் முத்திரை கண்டெடுக்கப்பட்டது. அது 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்பதை கண்டறிந்தார்கள். அந்த மண் முத்திரையிலே என்ன இருந்தது என்றால், இரட்டை சிறகுடைய சூரியனும் அந்த சூரியனின் இரு பக்கத்திலே உயிர் துடிப்புள்ள உருவங்களும் காணப்பட்டது. அதில் எழுதப்பட்ட வாசகம், இந்த முத்திரையானது யூத அரசனாகிய ஆகாசின் மகன் எசேக்கியாவுக்கு உரியது என்று. அதாவது அவர் அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் அல்லவா, அந்த வியாதியிலிருந்து, அந்த ராஜ பிளவை என்ற வியாதி அவருக்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள். அதிலிருந்து ஆண்டவர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார் அல்லவா, அதற்கு சான்றாக இது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் அடையாளம் கேட்ட பொழுது சூரிய கடிகாரத்திலே பாகை முன்னுக்கு முன் சென்ற பாகை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று ஒரு அடையாளம் கேட்டார். அதன் ஞாபகார்த்தமாக கூட இந்த முத்திரையை அவர் செய்திருக்கலாம். எனவே வேதம் என்பது வரலாற்றிலே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சரி, நல்ல ஒரு அஸ்திபாரத்தை அவர் அமைத்து சென்று விட்டார். இந்த அஸ்திபாரத்தை அசைப்பதற்கு திருமதி அன்பு ஜோதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறேன். இங்கு நிற்க வைத்த தேவாதி தேவனை முதலாவது துதிக்கிறேன். என்னோடு பேச வந்திருக்கும் இரு அணியினருக்கும், சரியான நீதியின்படி நியாய தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலத்தின் தேவை சமூக பணியா ஆன்மீக பணியான்னு சொல்லி கேட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்துல தேவை சமுதாய பணிதான். மனித நேயம் மழிந்து போய்விட்டதுன்னு எல்லா இடத்துலயும் பேச்சு கேட்கிறோமே, அது எதனால? இந்த சமுதாய பணி ஊர் உலகம் எங்கும் இல்லாத காரணத்தினால.
எல்லா இடத்திலையும் பசியினால் வருந்தி மடிந்து கொண்டு இருப்பதனாலதான் இந்த மனிதனையும் செத்து விட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்றைய கால தேவை சமுதாய பணி அல்லவா? இங்க உட்கார்ந்திருக்கிற இவங்க எல்லாரும் சமுதாய பணி செய்திருந்தா இந்த இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களால் நிறைந்திருக்கும். அன்று வந்த மிஷனரிகள் கட்டின ஸ்கூல்ல படிச்ச இவங்க எல்லாரும் ஆலயம் கட்டணுங்காங்க. ஆலயம் கட்டுறவங்களை டேவிட் அண்ணன் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க, இவங்க ஆலயம் கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆலயம் கட்டுறது முக்கியம் இல்ல, நீங்க மக்களுக்காக செய்கிற பணியில் உங்களுடைய சேவையில் ஈர்க்கப்பட்டு மக்கள் ஆன்மீகத்தை தழுவ வேண்டும், அதுதாங்க முக்கியம். நீங்க சும்மா நீங்க இயேசுவை பற்றி சொல்றதுல அவங்க வர்றது முக்கியம் இல்ல, உங்களுடைய நடக்கையை கண்டு உங்கள் பக்கம் அவர்கள் வர வேண்டும். அதற்கு தாங்க சமுதாய பணி தேவைன்னு நாங்க பேசுறோம், வேற ஒண்ணுக்கு வரல. நாங்களும் ஆன்மீக பணி செய்யறோம். ஆனா பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டம், டியூஷன் சென்டர், தையல் பயிற்சி இதெல்லாம் நாங்க நடத்துறோம். இதெல்லாம் விஎம்எம் மூலமாகவே நடத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. டேவிட் அண்ணே 4 பிள்ளைகளை வச்சு உட்கார வச்சு கதை வசனம் சொல்லி கொடுத்தாலும் முடிஞ்சு போகும்போது சாக்லேட் கொடுப்பாங்கன்னு வந்த கூட்டம் தாங்க அதிகம். வரும்போது இன்னைக்கும் கூட யூத் கேம்ப் வைப்பாங்க. 1,00,000 வாலிபர்கள் வந்தாலும் எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலும் பிஸ்கட் பாக்கெட்டு கொடுக்காம உள்ள அனுப்ப மாட்டாங்க. நீங்க ஆன்மீக பணின்னு பேசுறீங்க, விஎம்எம் வளர்ந்தது இந்த சமுதாய பணியினால் மாத்திரமே, நடக்கையினால் அவர்கள் தங்கள் கிறிஸ்துவை காண்பித்ததினால் மட்டுமே. வேதத்துல உள்ளதெல்லாம் உண்மைன்னு அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் அதை மறுக்க முடியாது. வேதத்துல யூத அரசனான உசியா ராஜா 16 வயசுல ராஜாவானார். அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்படி என்ன பணி செய்தார்? ஆன்மீக பணியா செய்தார்? அப்படி அல்ல, அவர் வேளாண்மை பிரியராய் இருந்தார். அதனால வேளாண்மை வளர்ச்சிக்காக ஆங்காங்கே துறவுகளை வெட்டினார். எருசலேமின் மூளை வாசலிலும் பள்ளத்தாக்கு வாசலிலும் அழகத்து கோடிகளிலும் கோபுரங்களை கட்டி மக்களை பாதுகாப்பாக வாழ வைத்தார். அதோடு மாத்திரமல்லாது மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக 3,75,000 வீரர்களை வைத்திருந்தார் தன்னுடைய படையில. அதோடு மாத்திரமல்லாது அந்த காலகட்டத்திலே ஏவுகணைகள் எல்லாம் வச்சிருந்தாராங்க. அந்த காலத்திலேயே ஏவுகணை இருந்துச்சா? ஆமாமா, இதெல்லாம் வேதத்துல எழுதியிருக்கு. அவங்க ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கனால அவங்க கண்ணுல இதெல்லாம் படாதுமா. அது மட்டுமா, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர் எசேக்கியா ராஜா ஆன்மீக பணி செய்ததுனாலதான் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டதுன்னாரு. எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையை முழுசா பார்த்திருந்து நீங்க பேசி இருந்திருக்கணும். எசேக்கியா ராஜாவோட ஒரு பக்கத்தை தான் நீங்க பேசுனீங்க. ஆனா அவர் எவ்வளவு சமுதாய பணி செய்திருக்கிறார் தெரியுமா? இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. தானியம், திராட்சரசம், எண்ணெய் இதெல்லாம் மக்களுக்காக சேகரித்து வைக்கக்கூடிய பண்டக சாலைகளை கட்டினார்னு எழுதியிருக்கு. மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரமும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் கட்டினார். அது மாத்திரமா, தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காகவே கீயோன் என்னும் ஆற்றில் அணை கட்டி அந்த ஆற்றின் நீரை தாவீது நகரத்துக்கே கொண்டு வந்தார், மக்கள் இருக்கிற இடத்துக்கேவும். இப்படி எல்லாம் மக்களுக்கு சேவையாற்றின என் மகன் சீக்கிரமாய் இறந்து விடக்கூடாதேன்னு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது அவருடைய சமுதாய பணியே நான் இப்ப அறுதியா சொல்றேன். அதோடு மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையினரை எடுத்துக்கோங்க. கிரேக்கர்கள் யூதர்கள்னு வித்தியாசம் இல்லாதபடி விதவைகளை ஆதரித்து பராமரித்து வந்தாங்க. அவங்களுடைய தேவைகளுக்கு மக்கதுனியா, அகாயா திருச்சபையில இருந்து உதவிகளை வாங்கினாங்க. மக்கதுனியா திருச்சபையார் அதிலையும் விசேஷமா
தங்களுடைய இயலாமையிலும் கொடுக்கத்தக்கதாய் தங்களுடைய மனங்களை திறந்தார்கள்னு எழுதியிருக்கு. அப்படி சமுதாய பணி செய்தீங்கன்னா உங்க பேரும் ஜீவ புஸ்தகத்துல இடம்பெறும். இன்னைக்கு அவங்க அந்த சமுதாய பணிக்காக தங்களுடைய கரங்களை நீட்டினால வேத புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கரங்களை சமுதாய பணிக்காக நீட்டினீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல இடம்பெறலாம். அதுவும் இல்ல, இன்றைய காலத்துல உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடைபெற்று அநேகர் விதவைகளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சம், பட்டினி எல்லா இடங்களிலும் சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த நேரங்களில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் அத்தியாவசியம் தேவை. அங்க உங்களுடைய ஆன்மீக பணி செல்லாது. அந்த இடங்களில் தேவை சமுதாய பணி மாத்திரமே. அங்க நீங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது குளிர் காய்ந்து பசியாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுடைய சரீர தேவைகளை சந்திக்காமல் நீங்க சொல்லுகிற அந்த விசுவாசம் செத்ததுங்கிறாரு. நல்லா கேட்டுச்சா உங்களுக்கு? செத்தது. நமக்கு செய்யற கிரியை தான் உயிர் உள்ளது. சமுதாய பணி உயிரோட்டம் உள்ளது. அந்த சமுதாய பணி தான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. இன்றைய சமுதாயம் செத்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் சமுதாய பணி இல்லாத காரணம் தான். அதோடு மாத்திரம் இல்ல, வேதத்துல இன்னொரு வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் தொகுத்து புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுக்கும் போது என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை தாங்க சமுதாய பணி நாங்க சொல்றோம். இதை கூட உங்களால கேட்க முடியலையா? இது எவ்வளவு பிரதானமான கட்டளை. இந்த பிரதானமான கட்டளையை நீங்க கைவிடலாமா? அதோடு மாத்திரமல்ல, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு கேட்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் ஆன்மீக பணி செய்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க தேவனிடத்துல அன்பு கூற முடியும்? மனிதர்களிடத்துல உதவி செய்தாதான் நீங்க தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதா அர்த்தம். அதனால சமுதாய பணியை இன்றைய சமுதாயத்தின் தேவை என இறுதியாக அறுதியிட்டு சொல்லுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எசேக்கியா ராஜாவை இருவருமே பங்கு போடுகிறார்கள். சங்கர்ராஜ் சொன்னாரு, ஆன்மீக பணிதான் அவருக்கு ஆயுளை கூட்டி கொடுத்துச்சு. அன்பு ஜோதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை அவர் நிறைய சமூக பணி செய்தாரு. அவர் சமூக பணி செய்யணும்ன்றதுக்காகவே அந்த சர்வ வல்ல தேவன் அவருக்கு ஆயுளை கூட்டி கொடுத்தார் என்று சொன்னார்கள். ஆம், அதாவது எசேக்கியா நிறைய சமூக பணி செய்திருக்கிறார். கீகோன் நீரூற்றில் இருந்து அந்த சீலோவாம் குளத்துக்கு, எருசலேமுக்குள் இருந்த அந்த சீலோவாம் குளத்துக்கு சுரங்க கால்வாய் வழியாக அவர் தண்ணீர் கொண்டு வந்தார். அந்த கால்வாய், அதாவது மேல கால்வாய் வெட்டலங்க, பாதாளத்துல, அந்த காலத்திலேயே அந்த கால்வாய் எவ்வளவு நீளம் இருந்துச்சுன்னு சொன்னா 1770 அடி நீளம் இருந்ததா. அதனுடைய உயரம் 6 அடி. இந்த கால்வாய் பாதாளத்துல வருது. எங்க வருது? சீலோவாம் குளத்துக்கு. இதனுடைய அந்த பணி 2 பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சாங்களாம். இப்ப ஒரு இடத்துல இருந்து அப்படியே வெட்டிட்டு போறது சுலபம். இப்ப ஆரம்ப இடத்துல இருந்தும் அந்த பணி ஆரம்பிக்கப்படுகிறது. அது முடிவுறும் இடத்திலும் இருந்து இந்த பணி ஆரம்பிக்கப்படுகிறது. இது நமக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், கிபி 1180 2 அராபிய சிறுவர்கள் ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்தார்கள். அந்த கல்வெட்டிலே என்ன எழுதப்பட்டிருந்தது? இந்த சுரங்க கால்வாயின் பணி 2 முனைகளிலும் ஆரம்பிக்கப்பட்டது. அது அப்படியே வெட்டி கொண்டு வரும் பொழுது இருவருக்கும் இடையிலே 3 முழ தூரம் இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் பேசுகிறதை மறுபக்கத்தில் இருப்பவர்கள் கேட்க முடிந்தது என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டை துருக்கி அரசர் பெயர்த்தெடுத்து இஸ்தான்புல் என்ற அகழ்வாராய்ச்சி அந்த நிலையத்திலே அவர் வைத்திருக்கிறார். சரி,
இன்னும் அவர்கள் சொன்னார்கள், இது யுத்த காலம், எங்கு பார்த்தாலும் யுத்தம். அநேகர் இதனால் விதவையாக்கப்படுகிறார்கள், அனாதையாக்கப்படுகிறார்கள். இவர்களிடம் போய் நாம் ஆன்மீக பணி செய்யும் பொழுது அது என்ன பலன் தரும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. முதலாவது அவர்களுக்கு உணவு தேவை, உடை தேவை, உறைவிடம் தேவை. அதை நாம் சந்திக்க வேண்டும். அன்றைய மிஷனரிகளும் இதைத்தான் செய்தார்கள் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள். சமூக பணியே தேவை என்று சாதித்தார்கள். இந்த கருத்தை தகர்த்தெடுக்க செல்வி பியூலா அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க. உலகத்தின் ஒளியா உன்னதர் இயேசுவுக்கு என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஒப்பற்ற பணி, ஆன்மீக பணியே என வாதிட வந்திருக்கும் என் அணியினருக்கும், தோல்வி பயத்தோடு துவண்டு அமர்ந்திருக்கும் என் எதிரணியினர் அவர்களுக்கும், எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்க போகும் நடுவர் அவர்களுக்கும், இங்கு கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜரீக பிரமாணத்தை அக்கா அன்பு ஜோதி அக்கா வந்து சொன்னாங்க. அவங்க ரெண்டாவது பிரமாணத்தை தான் சொன்னாங்களே ஒழிய முதல் பிரமாணத்தை மறந்துட்டாங்க போல. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனையா இருக்கிறது. இதை மறந்துட்டாங்க போல. அவரிடத்துல அன்பு கூர்ந்தோம்னா அவருடைய இருதயத்தின் தேவையை நம்ம சந்திக்க முடியும். அவர் இருதயத்தின் தேவை என்ன? இன்னைக்கு இந்த ஃபவுண்டர் சொல்லிட்டு இருக்காரு, இயேசு அழுதுகிட்டு இருக்காரு, எல்லாரும் சாப்பாடு இல்லாம அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு, எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களேன்னு அழுதுகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அந்த சத்தியத்தை கேட்டுதான் காத்துட்டு இருக்கிறோம். அக்கா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு போய் சமுதாய பணி செய்யணுமா? சரி, நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பரவாயில்ல, செய்யாததை ஒண்ணு சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த எதிரணியினர் அவர்கள். அவங்க செய்யறது ஆன்மீக பணி, அதை சொல்றது சமூக பணின்றாங்க. இன்னைக்கு கிராமத்துக்கு போவோமே, ஒரு கிராமத்துக்கு போறோம், அந்த கிராமத்துல சின்ன பிள்ளைங்க 10 பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இந்த அக்கா ஸ்கூல் யூனிஃபார்மும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க போல. நாங்களாம் அப்படிலாம் செய்ய முடியாது. போனோன்னு அவங்களுக்கு ஆன்மீக தேவை, அதாவது ஒழுக்கச்சு இருக்கிற, ஒழுக்கக்கேடாய் பேசுகிற, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இதற்கு உதவி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்ற ஆன்மீக பணி அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நாங்களும் செய்யாத ஒன்றை சொல்ல வந்திருக்கிறார்கள். பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோங்க. பெரிய மனசுங்க, மன்னிக்கிறாங்க. மன்னிச்சிருங்கம்மா. சரி, அவங்க சொன்ன கட்டளைக்கு நானும் வர்றேங்க. 2வது கட்டளைன்னு சொன்னாங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்று இவங்க முற்று நித்திய ஜீவனுக்கு போவாங்களாம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டவுசரும் பேண்ட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க நரகத்துக்கு தள்ளிடுவாங்களாம். என்னங்க இது சமுதாய பணி? அவங்க பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறது இல்ல, அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அழகா பேசினாங்க. இன்னொரு பாயிண்ட் வேற சொன்னாங்க, டேவிட் என்ன சர்ச்சு கட்டுறவங்கள திட்டிட்டு இருக்கிறாங்க. நேத்து தான் லைவ்ல சொன்னாங்க, தினம் ஒரு மாலையும் கட்டுவோம் அப்படின்னு. பரவாயில்ல, டேவிட் என்னோட பழைய ஏற்பாடு கேட்டவங்க புதிய ஏற்பாடு கேட்க மறந்துட்டாங்க போல. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட்னால வராங்களாம். இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் காட்டு கூப்பிட்டுருங்க, பார்த்துருவோம் வந்துருவாங்களான்ட்டு. அவங்களுக்கு இயேசுவனுடைய அன்பை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தாரே நம்ம டேவிட் என்ன. இது ஆன்மீக பணி அல்லவா? சமூக பணின்னு பேச வந்துட்டாங்க. சரி, வந்துட்டு போட்டும். ஏம்மா, சும்மா உங்களை திட்டாதீங்கம்மா, நீங்க சொல்ற கருத்தை சொல்லுங்கம்மா. எசேக்கியா வந்து ஆண்டவரே கூட்டி கொடுத்துட்டாராமா. நீங்களும் பைபிள் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஆண்டவரே கூட்டி கொடுத்தாரா, இவர் கேட்டனால கூட்டி கொடுத்தாரான்னு தெரியல. சரி, பரவாயில்ல, அதையும் சொல்லிட்டு போட்டும். அவங்க சொன்னாங்க, மக்கதோனியா, அகாயா அங்க இருக்கிற திருச்சபையின் மக்கள் தான் சமூக பணி செய்தார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே ஆன்மீக பணி செய்யப்பட்டதனால தான் அவர்கள் திருச்சபையில் இருந்திருக்கிறார் நடுவர்களே. சரி, போகட்டும். இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். எனக்கு கொடுக்கப்பட்டது எஸ்ரா அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ரா வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, வேத பாரகனா இருந்தாரு, வேதத்தை ஆராய்ந்தாரு. இவங்கள மாதிரி சொல்லி செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு இல்லை. அவர் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்து அதை உபதேசித்த ஒரு மனுஷனாக்கும் இந்த எஸ்ராவாகிய வேத பாரகனாகிய எஸ்ரா ஆசாரியன். இவரை பார்த்து அர்தசஷ்டா ராஜா சொல்றாரு, நீ உனக்கு இஷ்டம் யாரெல்லாம் எருசலேமுக்கு வர போறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவர் நிறைய செல்வங்கள், பொன் வெள்ளி நிறைய காரியங்களை கொடுத்து விட்டு அனுப்புனார். என்ன அனுப்புனார் தெரியுமா? அந்த ராஜாவே என்ன சொன்னார்னா, நீ போய் யூதாவையும் இஸ்ரவேலையும்
நியாயப்பிரமாணத்தின் வழியில நடத்தணும். அதாவது அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஜனங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிதான் அடுத்த சிஸ்டர் ராஜாவே அனுப்பிவிட்டிருக்கிறாரு. அதைத்தான் இவரும் செய்தார். வந்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தினார். மாத்திரமல்ல 4ஆம் புஸ்தகம், எஸ்ரா நூலை எல்லாத்தையும் எழுதி என்ன செஞ்சார்? அவர் ஆன்மீக பணி அல்லவா செய்தார். அடுத்ததாக இன்னைக்கு பெரும்பாலான எல்லா வீட்லையும் கிறிஸ்டியன்ஸ் வீட்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா சாமுவேல் அப்படின்ற பேரெல்லாம் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஏன் சாமுவேல்ன்ற பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் சின்ன வயசுலேயே ஆலயத்தில் விடப்பட்டவர், ஆலயத்தின் வேலைகளை செய்தவர். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே தேவனுடைய சத்தம் கேட்டு வளர்ந்தவர். இளம் வயதிலே தீர்க்கதரிசி என்று இஸ்ரவேல் முழுமைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டவர், நல்ல ஒரு பெயரை பெற்றுக்கொண்டவர். அது மட்டும் இல்ல, கடைசி நியாயாதிபதியும் தீர்க்கதரிசி வரப்போகிற காரியங்களை இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லி என்ன செஞ்சாரா? ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை சொல்லி கொடுத்தாராம். அதை ஜனங்களுக்கு சொல்லி எச்சரித்து என்ன செஞ்சாரா? வழி நடத்தினாராம். அந்த நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா தங்கள் மனம் போன இஷ்டத்துல என்ன செஞ்சாங்க? தங்கள் மனசு என்னென்னலாம் தோணுதோ அதை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அந்த நாட்கள்ல தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் எழுப்பி இப்படிப்பட்ட ஆன்மீக பணியை தானே செய்ய வைத்தார். அவர் என்ன சமூக பணியா செய்தார்? சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் சீர்குலைந்து கிடக்குறாங்க. காதல் தோல்வி, படிப்புல தோல்வி, நீட்ல தோல்வின்னு சொல்லி நிறைய தோல்வியோடு இருக்கு. நிறைய தோல்வியோட இருந்து தற்கொலை, கொலை என்று சொல்லி பயங்கரமான மோசமான டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க போய் எந்த சமூக பணியா நடுவரவர்களை செய்ய முடியும்? அவர்களுக்கு ஆன்மீக பணி தானே தேவை. இன்றைய காலகட்டத்தில் சீர்குலைந்து கிடக்கும் இச்சமுதாயத்திற்கு ஆன்மீக பணியே தேவை என்று அடித்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வேளை தப்பிச்சேன். அவங்க அடிச்சு கூடுறாங்களா? என்னை வந்து அடிக்காம போயிட்டாங்க. ஆனா அவங்க பேச்சு அப்படித்தாமா இருந்துச்சு. சமுதாய பணிக்காரங்களும் அடிக்காத குற்றம்தான். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பணிதான் தேவை என்று அழகாக பேசினார்கள். எஸ்ராவை சொன்னார்கள். எஸ்ராவை அந்த ராஜா கூட உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்று குறிப்பிடுகிறார். எஸ்ரா செய்தது ஆன்மீக பணிதான். அதே போல சாமுவேல், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க சொன்னபடி எல்லார் வீட்லயும் நிச்சயமா ஒரு சாமர். இவ்வாறு அவர்கள் ஆன்மீக பணி தேவை என்று சொன்னார்கள். இன்று பாவ சூழலே வாழ்கின்ற சிறுவர்களையும் வாலிபர்களையும் திசை திருப்புவதற்கு ஆன்மீக பணிதான் தேவை என்று அடித்து கூறிவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய கருத்தை மறுக்க திருமதி நிரோஷா அவர்கள் வருகிறார்கள். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறேன். நீதி தவறாமல் தீர்ப்பளிக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும், தோல்வி பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் எதிர் அணியினர் அனைவருக்கும், அடுத்து வெற்றியை அள்ளி செல்ல போகிற எங்கள் அணியினருக்கும், எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்திருக்கிற எங்கள் சபை மக்களையும் வாழ்த்துகிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி என்ன சொன்னாங்க? அடித்து பேசுறோம் சொன்னா, நாங்களாம் அடிக்க மாட்டோம். ஏன்னா நாங்க சமூக பணி செய்யறோங்க. நாங்களாம் அடிக்க மாட்டோம். நாங்க அன்பு கூறினா மட்டும்தான் அந்த இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுங்க. சரியா? அவங்க சொன்னாங்க அடித்து நாங்க நடுவர்களை அடிக்க மாட்டோம், அன்பாலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வைப்பாங்க. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். பேசுங்கம்மா. அக்கா வந்து என்ன சகோதரி சொன்னாங்க, சாமுவேல் பத்தி பேசுனாங்க. சாமுவேல் வந்து ஆன்மீக பணி செஞ்சாருன்னு சொன்னாங்க, அப்படித்தானே? அப்ப சாமுவேல் வந்து சமூக பணி வந்து செய்யலையா? அவர் கண்டிப்பா செஞ்சார் நடுவர் அவர்களே. அவர் வந்து ஆவிக்குரிய பணியை மட்டும் செஞ்சுட்டு சபையிலே உட்கார்ந்து பாயை தேய்ச்சிக்கிட்டே இருக்கலங்க. அவர் கீழ்காலுக்கு போனாரு, பெத்தேலுக்கு போனாரு, எல்லா இடத்துலயும் போய் ஏழை மக்கள் என்ன செஞ்சாரு? நியாயம் விசாரிச்சாருன்னா இருக்கு பைபிள்ல. அது அந்த சகோதரி பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க சரியா படிக்கணுங்க. பைபிள பரட்டி பரட்டி நீங்க படிக்கணும். சரியா? கேளுங்க. அது மட்டும் கிடையாது. சரி, அது மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே. இப்ப நம்ம வேதத்திலே பார்த்தோம் அப்படின்னா நெகேமியா இருக்காங்க. நெகேமியா வந்து அவங்க சூசான் அரண்மனையில பானபாத்திரக்காரனா ஒரு வேலை செய்யும் போது அந்த நேரம் அவர் என்ன அங்க அவரை வந்து சந்திக்க நண்பர்கள் வந்தாங்க. நமக்கு இருப்பாங்கள 4 நண்பர்கள் இருப்பாங்க. அதே போல அவங்களுக்கு நல்ல செய்தியை, அவங்க ஆவிக்குரிய செய்தியை கொண்டு வந்தாங்க. என்னது தெரியுமா? எருசலேம் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
ரொம்ப கவலையோட கஷ்டத்தோட இருக்காங்க, கண்ணீரோட இருக்காங்கன்ட்டு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல அழுது உபவாசித்து துக்கித்தன செஞ்சாராம். பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினா இருந்துச்சு. அவர் மன்றாடிட்டு விட்டுட்டாரா? விடலைங்க. அடுத்து களத்துல இறங்கினாரு பாருங்க. எங்களை மாதிரி சமூக பணி செய்யறதுக்கு களத்துல இறங்கினாருங்க. இறங்கி 52 நாள்ல என்ன செஞ்சாரு? அலங்கத்தை கட்டி முடிச்சாருங்க. அவரோட தோள் கொடுக்கிற ஜனங்களை கூட சேர்த்து என்ன செஞ்சாரு? கட்டி முடிச்சாரு. அதோட விட்டாரா? கிடையவே கிடையாது. அங்க இருக்கிற பிரபுக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏழை ஜனங்கள்கிட்ட அதிகமா வட்டிகள் வாங்கினாங்க. அந்த ஏழை ஜனங்களோட திராட்சை தோட்டங்களை, அவங்களோட வீடுகளை அவங்ககிட்ட இருந்து அபகரிச்சிருந்தாங்க. அப்ப எங்களை மாதிரி சமூக பணி செய்யற நெகேமியா என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் போய் அந்த பிரபுக்களை அதட்டி, அந்த வட்டி நீங்க அநியாயமா வாங்க கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? அந்த ஜனங்களுக்கே இதை வாங்கி கொடுத்து அந்த வேலையை என்ன செஞ்சாருங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, பைபிள்ல யோசேப்பு இருந்தாரு. யோசேப்பு உங்களுக்கே தெரியும், எகிப்து தேசத்துல எத்தனை வருஷம் வந்துச்சு? பஞ்சம். 7 வருஷம் வந்துச்சு. அந்த 7 வருஷத்துல எப்படி அவங்க தானியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவரு எடுத்து சொன்னாருங்க. தானியத்தை சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வச்சு அந்த எகிப்து தேசம் முழுவதும் என்ன செஞ்சாங்க? இப்படித்தான் நம்ம சேமிச்சு வைக்கணும்ன்ற காரியங்களை சொல்லி கொடுத்து அங்க அந்த எகிப்து தேசத்து மக்களுக்கு மட்டும் அவருக்கு கொடுக்கல, எல்லா தேசத்துல இருக்கிற ஜனங்களும் எங்க வந்தாங்க? எகிப்துக்கு தானியம் கொள்ள வந்தாங்க. நடுவர் அவர்களே, அவர் தனக்கு மட்டும் இது பண்ணல, தன்னோட நாட்டுக்கு தன்னோட மக்களுக்கு மட்டும் அவர் என்ன செய்யல? சேவை செய்யல. எல்லா தேசத்துக்கும் அவர் என்ன செஞ்சாரு? சமூக சேவைய செஞ்சார். நடுவர் அவர்களே, சரி அதை விட்டுருங்க. இப்ப நல்ல சமாரியன் ஊமையை பற்றி நான் உங்க இடத்துல சொல்ல போறேன். இப்ப நல்ல சமாரியன் ஊமை எனக்கும் தெரியும், எங்க அணியினருக்கு தெரியும். இதோ எங்களை வீழ்த்த வந்திருக்காங்கல்ல, எங்க எதிர் அணியினருக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்ப அந்த நல்ல சமாரியனுடைய ஊமையில எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போற பாதையில ஒரு மனிதன் என்ன செஞ்சாரு? அகப்பட்டாரு. குச்சீரும் கொலையுருமா என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல விடப்பட்டாரு. அப்ப அந்த இடத்துல இந்த உட்கார்ந்து இருக்காங்கல்ல 3 பேரு, இவங்கள மாதிரி ஆவிக்குரிய பணி செய்யறவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வழியா போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க. யார் போனா? ஆசாரியர் போனாரு, லேவியர் போனாரு. எப்படி போனாங்க? பக்கமாய் விலகி போனாங்களா? எப்படி போனாங்க? பக்கமாய் விலகி போனாங்களாம். அப்ப இவங்கள பக்கமா தான் விலகி போவாங்க போல. நாங்க டவுசரு பேண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்கள சூப்பரா பாப்போங்க, அதுலயே ஆர்டர் பத்தி சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த நல்ல சமாரியன் என்ன செஞ்சாரு? இப்ப அடுத்து அவங்க ஆசாரியனும் லேவியன் என்ன செஞ்சுட்டாங்க? பக்கமா விலகி போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி சேவை செய்யற நல்ல சமாரியன் இந்த இடத்துக்கு வந்தாருங்க. வந்தது மட்டும் இல்ல, அவரை தூக்குனார். அவருடைய காயத்துல எண்ணெயை பூசினாரு. தன்னோட சொந்த வாகனத்துல தூக்கிட்டு போனாருங்க. தூக்கிட்டு போய் சத்திரத்துல விட்டாரு. விட்டு அவரே பராமரிச்சாரா? யார் பராமரிச்சா? அவரே பராமரிச்சு 2 காசு கொடுத்தாருங்க. இவங்கள மாதிரி சும்மா போகல, 2 காசு கொடுத்தோம் நாங்க. 2 காசை கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க? பராமரிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேல நீங்க செலவாச்சுனா நாங்க வரும்போது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. எங்க ஆட்கள் கேளுங்க. எங்களை மாதிரி சமூக பணி செய்யறவங்க என்ன செஞ்சாங்க? எக்ஸ்ட்ரா வேணாலும் எங்க கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரியா? ஆமா. அப்ப இதுல நாங்க என்ன கருத்து சொல்றோம் அப்படின்னா, மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் சமூக பணிதான் இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று அடித்து சொல்லுகிறோம். நல்ல தீர்வை வழங்குங்கள் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். நிரோஷா அவர்கள் நெகேமியா பற்றி கூறினார்கள். நெகேமியா ஜெபித்தார், துக்கித்தார், எல்லாம் செய்தார், உபவாசித்தார். ஆனால் சமூக பணியிலே களத்திலே இறங்கி அவர் பணியாற்றினார் என்று சொன்னார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த பிரபுக்கள், அந்த எருசலேமிலே வாழ்ந்தவர்கள் ஏழை ஜனங்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுடைய சொத்துக்களை வாங்கி கொண்டு அதில் வட்டி வேறு வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நெகேமியா அங்கு ஒரு நல்ல சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்.
அவரவருடைய நிலங்கள் வீடுகளை அவரவர்கள் கொடுக்கும்படி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்தார். வாங்கின வட்டியை திருப்பி கொடுக்க வைத்தார். பார்த்தீர்களா, அது எவ்வளவு பெரிய மகத்தான பணி. இப்படியாக அவர்கள் சமூக பணிக்கு சரியானபடி தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இறுதியாக நல்ல சமாரியனையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். குற்றுயிராய் கிடந்த அவனுக்கு வாழ்வு கொடுத்தது சமூக பணிதான் என்று சொல்லி தன் கருத்தை பதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை மறுத்து பேச திருமதி ஐடா அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். அவர்களை வரவேற்போம். அன்பு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்கு என் ஸ்தோத்திரங்கள். ஆவலோடு வந்திருக்கும் அவையோருக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றிக்கனியை சுவைக்கப் போகும் என் அணியினருக்கும் அச்சச்சோ தெரியாம தவறான நிலையிலிருந்து உட்காந்துட்டோமே அச்சத்தோடு உட்கார்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் என் வணக்கங்கள். இப்போ நான் பேச வந்திருக்கிறது இந்த நாட்டில் இப்போதைய தேவை என்னது, ஆன்மீக பணி அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்ந்து முடித்து அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்றதுக்கு முன்னால் சொன்ன இறுதி கட்டளை என்ன? வேதத்தை நல்லா வாசிருந்தாங்கன்னா எதிரணியருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வாசிக்கல போல இருக்குது. என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எது சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்ச மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார், நல்ல போதனைகளை கொடுத்தாரு, நம் பாவிகளுக்காக மரித்து சிலுவையில் மரித்தார், உயிர் தியாகம் செய்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனார். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பிதாவின் இடத்துல பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்காகவும் தான். பிதாவோட வலது பாசத்தில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. திரும்பியும் அவர் வருவார். எதுக்காக வருவார்? நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வருவார். இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதானாங்க சுவிசேஷ பணி, இதுதானாங்க ஆன்மீக பணி. அதை தாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தீர்க்கதரிசிகள் எடுத்துக்குவோம். தீர்க்கதரிசிகள்லாம் யார்? ஆண்டவர் பேசுகிறத மக்களுக்கு எடுத்து சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசிகள். அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்களுக்கும் பயப்பட மாட்டாங்க. தாவீது ராஜாவை எடுத்துக்கோங்க. அவர் தப்பு பண்ணார் தான். அவர் தப்பு பண்ணும்போது அவருக்கு சொன்னது யார்? நாத்தான் தீர்க்கதரிசி. அந்த தைரியம் நம்ம எதிரணியினருக்கு வந்துடுமா? ராஜா கிட்ட போய் பேசிடுவாங்களா? நீ பண்ணுறது தப்புன்னு அவங்க பேசிடுவாங்களா? இந்த நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? தைரியமாக போய் பேசினார். நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் பேசினார். அந்த தைரியம் எப்படி வரும்? ஆண்டவர் அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த தைரியம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் நம்ம நிறைய தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். வேதத்திலேருந்து எரேமியா தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்கள சிறையில் போட்டாங்க, அவங்கள கொன்றுவோன்னு மிரட்டினாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப தைரியமாக இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க எல்லாருக்கும். அதே நேரத்தில் எலிசா அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்க? பாடுகள் பட்டாலும் சத்தியத்தை சத்தமாக உரைச்சாங்க. அதை தாங்க நாங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க செஞ்சதெல்லாம் என்னது? ஆன்மீக பணி. பாவத்தை தண்ணீரை போல பருகிட்டு இருக்கிற இன்றைய சமுதாயத்துக்கு தேவை என்னது? ஆன்மீக பணி தான். அப்படி தானே நடுவர்களே? நீ ஒத்துக்குவீங்க தானே? ஒத்துக்கிறேம்மா, பேசுங்க. அடுத்ததான் நம்ம சீஷர்களை பற்றி பேசுவோம். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்கு வந்த சீஷர்கள் பேர் என்ன? தோமா வந்தாங்க. அவங்க வந்ததுனால தான் நிறைய மிஷினரிகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து உருவானாங்க. அந்த மிஷினரிகள் இன்ன வரைக்கும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மிஷினரிகள் ஒன்றும் சும்மா கிடையாது. நிறைய பாடுகள் படுறாங்க. நிறைய மிஷினரிகள் என்ன செய்கிறாங்க? ரத்த சாட்சியாக மறிக்கவும் செய்கிறாங்க. இப்போ கூட நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குதான். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கோம். கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சகோதரர் கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 மகன்களையும் என்ன செஞ்சாங்க? தீ வச்சு எரிச்சாங்க. அதை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் இன்னமும் சுவிசேஷம் பணி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுது. அதனால தான் என்ன செஞ்சுருக்கோம்? நாங்கள் இப்போ ஆன்மீக பணி தான்ட்டு அடித்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ நம்மளுக்கு பதில் சொல்கிற நேரம். எனக்கு முன்னால் பேசின ஜோதியக்கா பேசினாங்க. என்ன பேசினாங்க? உசியா ராஜா சமுதாய பணி தான் நிறைய செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பைபிளில் உசியா ராஜாவோட கடைசி பக்கங்கள்லாம் கிழிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. உசியா ராஜா என்ன செய்வாருன்னா, ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சி மனமேட்டிமையாக என்ன செய்வார்னா தூபம் காட்டுவார். ஆசாரியர்கள் செய்கிற வேலையை இவர் என்ன செஞ்சிருவார்? தூபம் காட்டிடுவார். அதோட ரிசல்ட் என்னது? அவர் குஷ்டரோகி ஆயிடுவார். குஷ்டரோகி ஆனதுனால ராஜா அரண்மனையில் வாழாமல் தனி வீட்டில் வாழ்வார். அது மட்டும் இல்லை, அவர் மறிக்கிற வரைக்கும் தனி வீட்டில் வாழ்ந்தார். கல்லறை கூட அவருக்கு ராஜா கல்லறை கிடைக்கல. தனியாக ஒரு கல்லறையை அடக்கம் பண்ணாங்க. ராஜாக்களை அடக்கம் பண்ணுற கல்லறையை விட்டு தனியாக ஒரு கல்லறையில் தான் அவர் அடக்கம் பண்ணாங்க. அவர் மட்டும் ஆன்மீக பணியை நல்லா பண்ணியிருந்தாருன்னா, ஆண்டவரோட அவர் இணைந்து வாழ்ந்திருந்தாருன்னா அவருக்கு தாழ்மன என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மேன்மை அடைஞ்சிருப்பார். அவர் அதை தவறிட்டார். அடுத்தது நம்ம நிரோஷாக்கா. எங்கள் டீமோட ஸ்லீப்பர் செல்.
அந்த சேரை வந்து இங்கே போடுறதுக்கு பதிலா நாங்கள் அவங்க அங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். அவங்க பேசின எல்லா பாயிண்ட்டுமே எங்களுக்காக தான் பேசினாங்க. யோசேப்பு இருக்கார் பாருங்க, யோசேப்பை பற்றி பேசினாங்க. யோசேப்பு வந்து சமூக பணி நிறைய செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. யோசேப்பு அடையாளப்படுத்தினதே வந்து ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால தான். அவர் சொப்பனத்தை வந்து அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தான், கர்த்தர் அவரோட இருந்ததுனால தான் அவர் அரண்மனையில் கூட்டே வந்தாங்க முன்னால். அப்போ ஆன்மீக பணி அவருக்குள்ளே முதல்ல இருந்தே அந்த ஆன்மீக பணி, அந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவர் அடையாளப்படுத்தவே படுறாரு. அடுத்ததாக சாமுவேல் சொன்னாங்க. சாமுவேல் வந்து ஊர் ஊராக போய் நியாயம் விசாரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒருத்தங்க போய் நான் நியாயம் விசாரிக்கிறேன் வாங்கலாம் வந்துருவாங்களா நம்ம மக்கள்லாம்? ஆண்டவர் அவர் கூட இருந்தார். இவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு எல்லாரும் நம்பினாங்க. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இவர் நியாயம் விசாரிக்கும் இவர்கிட்ட நியாயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இதனால சொல்கிறேன், நிரோஷாக்கா யார், எங்கள் டீம் தான். அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவோம். அடுத்ததாக நம்ம இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், இந்த உலகத்தில் வாழும்போது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணது என்ன தான், ஒரு ஆன்மீக பணி தான். அவங்களோட மலை பிரசங்கம் நம்ம கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்குமே அது புரிகிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் சமுதாய சீர்கேடுகள் மலிந்து காணப்படும் இன்றைய சமுதாயத்திற்கு தேவை ஆன்மீக பணியே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி ஐடா டேவிட் ஆன்மீக பணிதான் அதி அவசியம் என்று சொல்லி எதிரணியினர் கூட எங்களுக்காகவே பேசினார்கள் என்று கூட சொல்லிவிட்டார்கள். ஸ்டேன்ஸ் அவர்களை பற்றி சொன்னார்கள். கிரகாம் ஸ்டேன்ஸ், அவருடைய மகன் பிலிப்பு, தீமோத்தேயு இவர்களை அக்கினிக்கிரையாக்கினார்கள் என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால் நம் உள்ளமெல்லாம் துடிக்கும் இல்லையா? அவர்களை எதற்காக அப்படி செய்தார்கள்? அவர்கள் ஆன்மீக பணி செய்ததினால்தான் அவர்கள் செய்தார்கள். இப்படி ஆன்மீக பணி செய்தவர்களை எல்லாம் இந்த சமுதாயம் எதிர்த்திருக்கிறது, எரித்திருக்கிறது, கொலை செய்திருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் ஆன்மீக பணியிலே சிறந்திருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் எல்லாம் ஆன்மீக பணியே சிறந்தது என்று பேசினார்கள் போலும். இந்த கருத்தை எப்படி பவுல்ராஜ் அவர்கள் தகர்க்கப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்போது இருந்து அவர் சிந்தித்து கொண்டே இருந்தார். எனவே நல்ல கருத்தை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெற்றியின் கிரீடத்தை சூட போகும் எனது அணியினருக்கும், நாங்கள் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு காணாமல் போன ஆட்டம் மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிற எங்கள் எதிர் அணியினருக்கும், சத்தியத்தின் பிரதிபலிப்பாய் தீர்ப்பு வழங்க போகும் நடுவர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இப்பட்டிமன்றத்திற்கு பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பட்டிமன்றத்தையும் கடைசியாக நடுவர் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் மட்டும் கொஞ்சம் மாறா எங்களுக்கு எதிராக முதலாவது பேசின சங்கரனே தீர்ப்பை சொல்லி முடிச்சிட்டாங்க. இது யாராவது கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. நடுவரம்மா நீங்கள் தான் கவனிச்சிங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? சொல்கிறேன். தீர்ப்பே சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா சொல்லிட்டாரு சங்கரண்ணே. சங்கரண்ணே சொன்னாங்க ஒரு டயலாக், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க செய்யற ஆன்மீக பணி தாங்க பேஸ் மட்டும்னு. அதே வாய் சொல்லிருச்சு பேஸ் மட்டும் வீக்கா இருக்குதுன்னு. அப்ப எதுங்க முக்கியம்? சமுதாய பணி தான் முக்கியம். தீர்ப்பை முதல்ல சொல்லிட்டாங்க. சரி, இருந்தாலும் நானும் பேசணும்ல, அதுக்காக இப்ப பேச போறேன். பேசுங்க. பேசிடுவா நடுவரம்மா? ஆமா, கேட்க ஆசையா இருக்கு. என் எதிரணியினருக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். அவங்க அதை மறந்துட்டாங்களா இல்ல அது தெரியாம இங்க வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல நடுவரம்மா அவர்களே. அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைய காலத்தின் ஆன்மீக பணியின் அஸ்திபாரமே சமுதாய பணிதான் என்பதை என்னால் தைரியமாய் அடித்து கூற முடியும். எப்படி தெரியுமா? எனக்கு முன்னால் பேசினாங்கல்ல சகோதரி, அவங்க பேர் என்னன்னு அவங்க மறந்துட்டாங்க போல. அவங்க பேரை நான் உங்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துறேன் நடுவரம்மா அவர்களே. நீங்க ஞாபகப்படுத்துனீங்க, ஆனா அவங்க பேப்பர்ல அவங்க பேரை பார்க்க மறந்துட்டாங்க. அவங்க பேர் என்ன? ஐடா. அது என்ன பெயர்? அது நம் தமிழ்நாட்டிற்கு மிஷனரியாக வந்த ஐடாஸ்கடர் அம்மையாரை நினைவு கூறும்படி வைக்கப்பட்ட பெயர் தான் ஐடா. தான் பெயரையே மறந்து இங்க வந்து உட்கார்ந்து வாதிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஐடாஸ்கடர் அம்மையார் நம் நாட்டில் வந்து செய்த பணி என்ன? சமுதாய பணி. நம் நாட்டில் பெண்கள் மருத்துவ வசதியின்றி மாண்டு கொண்டிருக்கும் பெண்களை மீட்டெடுப்பதற்கென்று தன் வாழ்க்கையே மருத்துவ மிஷனரியாக அர்ப்பணித்தவர்கள் தான் மிஷனரி ஐடாஸ்கடர் அவர்கள். அதை அவங்க மறந்துட்டு அவங்க எங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாவம் அக்கா, உங்க பேர் ஐடா, நினைவுல வச்சுக்கிடுங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் ஐடாஸ்கடர். ஆமாம்,
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மருத்துவத்துறையில் வேலூர் மாவட்டம் தலை சிறந்து விளங்குவதன் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அங்கு அமைந்துள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையான சிஎம்சி மருத்துவமனை, கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி. அதை நிறுவியவர் டாக்டர் ஐடாஸ்காடர் அம்மையார் அவர்கள். அவர்கள் இப்படி செய்த பொதுப்பணி இன்றைக்கு ஆலமரம் போல் நம் கண்கள் எல்லாரும் காணும்படி அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. குறிப்பாக என் எதிரணியினருக்கும் சொல்கிறேன், இதை யாராவது மறுக்க முடியுமா? அவங்க செய்தது சமுதாய பணி. அவங்க மட்டும் இல்லை, எல்லா மிஷினரிகளும் நம் நாட்டின் அவல நிலையை பார்த்து கல்விக்கூடங்களையும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் ஆதரவற்ற ஏழை எளிய குழந்தைகளை பராமரிப்பதற்கென்று இல்லங்களையும் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய காலத்தில் வாழ்கிற மனிதனுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறேங்க நடுவரம்மா அவர்களே? சொல்லுங்க. நான் சொல்லவா? இன்றைய காலத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ண உணவும், உடுக்க உடையும், அறியாமையை நீக்க கல்வியும், அதோடு சேர்த்து வியாதியை போக்குவதற்கு மருத்துவமனைகளும் தான். இதை தான் மிஷினரிகள் சமுதாய பணியாக இந்த உலகத்தில் வைத்து செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க செய்த அந்த சமுதாய பணியின் விளைவு தான் இன்னைக்கு ஆன்மீக பணி வளர்வதற்கான காரணமே. அதனால தான் நான் சொல்கிறேன், நாங்கள் செய்கிற இந்த சமுதாய பணி தான் ஆன்மீக பணியின் அஸ்திபாரம்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். மிஷினரிகள் இது மட்டும் செய்யாமல் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு நிலங்களை வாங்கி வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை சமுதாயத்தில் நல்ல ஒரு தலை சிறந்த மனிதராக விளங்குவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர்கள் எங்களைப் போல பொதுப்பணி செய்த மிஷினரிகள் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எனக்கு முன்னால் பேசின அக்கா சொன்னாங்க, பியூலாக்கா. அந்த பியூலாக்கா சொன்னதை நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நீங்களாம் போன உடனே ஏதோ உதவி பண்ணிட்டு தான் சண்டே கிளாஸ் எடுப்பீங்க, நாங்களாம் போன உடனே ஆன்மீகத்தை பற்றி சொல்லுவோன்னு சொன்னாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரி, நீங்கள் போன உடனே ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் போட்டு அருன்னு அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் போன உடனே பூமரக்கா வருதுன்னு அவன் ஓடி போயிடுவான். முதல்ல அவங்களோட பழகணும், பேசணும், அவன் தேவை என்ன நீங்கள் அறியணும், அவன் அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிராமத்தில் அவன் நிலை என்ன நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவன் குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் அவனோடு பழகி அவனுக்கு உண்டான தேவைகளை செய்து கொண்டு அதன் மூலமாக தான் தன்னுடைய ஆன்மீக படையை நிறைவேற்றணுமே தவிர பூமர் போட்டு அறுத்து கொன்றக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைய காலகட்டத்தில் சமுதாய பணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் எல்லார் கண்களும் பார்க்கும்படி அமைந்திருக்கிற மானாமதுரையில் இருக்கிற காது கேளாத ஒரு பள்ளி, சாட்சியாபுரத்தில் இருக்கிற மனநலம் குறைந்தோருக்கான பள்ளி, திருநெல்வேலியில் இருக்கும் காது கேளாத ஒரு பள்ளி, பேய்குளத்தில் அமைந்திருக்கும் குஷ்டரோகிகளுக்கான மருத்துவமனை என எல்லாவற்றையும் ஆரம்பித்தது பொதுப்பணி செய்கிற மிஷினரிகள் தான். இப்படி அவர்கள் செய்து அஸ்திபாரம் போட்ட அஸ்திபாரத்தின் மேல்தான் இன்னைக்கு எல்லோரும் ஆன்மீக பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாராலும் மறக்கவே முடியாது. அவங்க போட்ட அஸ்திபாரம் தான் இன்னைக்கு ஆன்மீகம் செய்கிறதற்கு உதவியாக இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ நாம் அறிவிக்கிற ஆன்மீக பணி அறிவிக்கிற குழந்தைகள் ஆண்டவரை அறியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறாங்க. இந்த குஷ்டரோகியாக இருக்கிறவங்க இந்த மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு போகிறாங்க. இப்படி எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாங்க. சரி, நம்ம திருமறை பக்கத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் நல்லா பேசுனாங்க. எப்போவுமே இயேசு கிறிஸ்துவர் என்றைக்குமே மாறாதவர் தான், உண்மைதான். நான் சொல்கிறேன், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து அவர் முதலாவது செய்தது என்ன தெரியுமா? கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த குறைவாய் நிறைவாய் மாற்றியதன் நிமித்தம் தான் சீஷர்களே அவர் மேலே விசுவாசம் வச்சதாக பைபிள் போட்டிருக்கு. அவர் செய்த சமுதாய பணி நிமித்தமாக தான் சீசர்களே அவர் மேலே விசுவாசம் வச்சாங்க. அவர் செய்த ஆன்மீக பணியினால் இல்லை. அதற்கப்புறம் தான் சீசர்கள் அவர்களை பின்தொடர்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து இப்படி பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், காது கேளாதவர்களுக்கு காது கேட்க உதவி செய்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார். அன்னைக்கு பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடக்கான். எந்த ஆன்மீக பணிக்காரங்க தூக்கி குளத்தில் கொண்டு போட்டான்? யாரு போய் போட்டது? மனிதர்களின் ஆதரவு இல்லாமல் அனாதையாக கிடந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி போய் அவன் வியாதியிலிருந்து அவனை மாற்றி அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இதுதான் சமுதாய பணி. வந்துட்டாங்க ஆன்மீக பணின்னு பேச. அன்னைக்கு இருந்த ஆன்மீக பணிக்காரங்க எல்லாம் எங்கே போனாங்க? பைபிளில் காணலையா அவங்கள? சீசர்கள் மட்டும் சும்மாவா? யாரை பின்பற்றினவங்க சீசர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க தானே. அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெப வேளைய 3ஆம் மணி வேளையில் தேவாலயத்துக்கு போய் தேவாலய வாசலில் எங்கே கிடக்கிறான்? தேவாலய வாசலில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேவாலய வாசலில் கிடக்கிற ஒருத்தனை போய் பார்த்து அவன் பிறவிலிருந்தே சப்பானின்னு தெரிஞ்சு அவனை கையை பிடிச்சி தூக்கி நடக்க வச்சாங்கங்க. அன்னைக்கு தேவாலயத்தில் இருந்த அந்த ஆன்மீக பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க? பாவம், அவங்களாம் தலைமறைவாயிட்டாங்க போல. ஆமாம், தலைமறைவான ஆன்மீக பணியாளர்கள்லாம் இவங்க தான் நினைக்கிறேன் அன்னைக்கு பேச வந்துட்டாங்க.
தலைமறைவாயிடக்கூடாது. அன்னைக்கு சீசர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீசர்கள் போய் அவனை நடக்க வச்சாங்க. இப்படிப்பட்ட சமுதாய பணி செய்ததின் மூலமாக தான் இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக பணி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இறுதியாக நான் சொல்றேன், நம் வாழும் இந்த நாட்டில் அனாதைகளும் ஏழைகளும் அகதிகளும் திக்கற்றவர்களும் வாழும் இந்த நாட்டில் மிக மிக அவசியமானது சமுதாய பணியே என ஆணித்தனமாக அடித்து கூறி என் விரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் சமூக பணி செய்தார் என்று சொல்லி ஆரம்பித்து மிஷனரிகளை எல்லாம் அழைத்து வந்தார். அப்போஸ்தலர்களையும் விடவில்லை. அவர்கள் செய்த பணியும் சமூக பணியே என்று அடித்து கூறினார். இங்கு இருவரும் கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்ததை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தாயினும் மேலான அன்புடைய நம் தகப்பன் தந்தையை போல நம்மை ஏந்தி சுமந்தி காத்து வருகிறாரே, அந்த தேவன் நம்மை படைத்தார், பராமரிக்கின்றார், பாதுகாத்து வருகின்றார். அத்தகைய தேவன் அந்த உன்னதத்தை விட்டு ஏன் அவர் பூமிக்கு வந்தார்? பரிசுத்த தேவன் இந்த பாவ உலகிலே பாலகனாக பிறந்தாரே, எதற்காக? இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. அவர் படைத்த மனிதன் பாவத்திலே வீழ்ந்து அந்த பாதாளத்திற்கு நேராக அவன் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தார். ஆம், நரகத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தான். அந்த நரகத்திலே அவன் போவதை அந்த தேவன் விரும்பவில்லை. எனவே இந்த பூ உலகிலே வந்து அவர் பிறந்தார், மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து தான் யார், தெய்வம் என்பதை அவர் நிரூபித்தார். மனிதனுக்காக, அவன் பாடுகளுக்காக அவர் சிலுவையிலே தன் சொந்த இரத்தத்தை கொட்டி கொடுத்தார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். நாம் சிந்தனையிலே செய்த தவறுகள், அவர் சிரசிலே முள்முடி, அந்த முள்முடியில் இருந்த ஆணிகள் 2 அங்குலம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த முள்முடியை வைத்து அந்த காவலர்கள் ஓங்கி தடியினால் அடித்தார்களாம். அந்த முட்கள் எங்கு பாய்ந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். சதையில் எல்லாம் பாய்ந்திருக்கும், கண்ணிலே அது பாய்ந்திருக்கும். எவ்வளவு வேதனை இருக்கும்! நம் கண்ணிலே ஒரு சிறு தூசி விழுந்தால் நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் தேவன் சகித்தாரம்மா. நமது கண்கள் செய்த பாவம், தவறான பார்வைகள், வீணான வார்த்தைகள், இவற்றிற்காகத்தான் எம்பெருமான் முகத்திலே அன்று துப்பினார்கள். அவர்கள் மாத்திரமா துப்பினார்கள்? இன்றும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நாம் துப்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை நாம் நினைத்துக் கொள்வோம், கவனமாக இருப்போம். நம் கைகள் செய்த பாவம், கால்கள் செய்த பாவம், இதுதான் அவர் கரங்களிலே கால்களிலே ஆணிகள் பாய்ந்தன. அவர் சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டதே. 40 அடிகள் அந்த சவுக்கிலே. அந்த சவுக்கின் முனையில் 7 பிரிவுகள் இருக்குமாம். 7 பிரிவுகளின் அந்த முனையிலே குண்டு இருக்குமாம். அந்த குண்டிலே கொக்கி இருக்குமாம். ஒரு அடி அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்துல 7 இடங்களிலே அந்த கொக்கிகள் பதிந்து அப்படியே சதைகளை இழுத்து கொண்டு வருமாம். தேவனுடைய சரீரமானது உழுகிறவன் நிலத்தை போல எழுந்தது என்று சொல்லுகிறார்கள். சதைகள் பீந்து பீந்து ரத்தமெல்லாம் கொட்டி அப்படியாக அவர் நரக வேதனையை அனுபவித்தார். எதற்கு அவர் இந்த பாடுகளை பட வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையானது தற்காலிகமானது. மனிதன் இறந்த பின் அவனுக்கு மற்றொரு வாழ்வு இருக்கிறது. அதுதான் நிலையான வாழ்வு. இதை எல்லா மதத்தினரும் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கமும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகளை பட்டார். அவர் பட்ட பாடுகளில் இருந்து நம் பாவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த பாவத்தின் அகோரத்தை அவர் சகித்தார், மனித சரீரத்திலே சகித்தார்.
இறுதியிலே சிலுவையிலே அவர் தன் உயிரை ஈந்தார். இதை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவர் என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் சிந்திய இரத்தம் அது என் பாவத்தை போக்கிவிட்டது என்று நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் நாம் ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்தமாகிறான். பரிசுத்தமான மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்கிறான். அவனோடு தேவன் பேசுகிறார். அதுதான் வேதம். அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அவன் தேவனோடு பேசுகிறான். அதுதான் ஜெபம். இந்த இரண்டும் இருக்கும் பொழுது அவனுடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்கு அடிமைகளாக, நீதியை நடப்பிக்கிறவைகளாக அவைகள் மாறுகின்றன. இந்த ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் அவன் பரலோகத்திற்கு செல்ல முடியும். ஆண்டவருடைய கட்டளை அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது. இந்த முதலாவது கட்டளையான உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆன்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்வாயாக என்பதை அவன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ, அவன் பரிசுத்தமாகிறானோ, அதில் வளருகிறானோ, அப்பொழுது இந்த கட்டளை அவன் நிறைவேற்றுகிறான். அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லும் பொழுது தான் மட்டும் பரலோகம் சென்றால் போதாது. என்னுடைய உறவு, நட்பு, என்னுடைய ஊர், என்னோடு இருக்கிற அனைத்து மக்கள், இந்த உலக மக்கள் அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துவிடும். அப்பொழுது அவன் நற்செய்தி பணி செய்கின்றான். எனவே இந்த ஆன்மீக பணி அவசியமானது. அதே சமயம் நியாய தீர்ப்பு நாளுக்கு நம் கவனத்தை திருப்புவோம். அங்கு ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் இரு பிரிவினராக மக்கள் நிற்கின்றார்கள். தன் வலது பக்கத்தில் இருப்பவர்களை அவர் பார்க்கிறார். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், ஆடை அளித்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். வியாதியில் கிடந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். உடனே அந்த நீதிமான்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டோம்? எப்பொழுது நீர் தாகத்தால் தவித்தவராக இருந்தீர்? எப்பொழுது ஆடையின்றி இருந்தீரப்பா? நீர் வியாதியில் கிடந்தீரா? இது எப்பொழுது நடந்தது? இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது செய்தோம்? நீர் காவலில் இருந்தீர் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். பரலோக ராஜ்யத்திலே பங்களிக்கிறார். உண்மைதானே? உணவின்றி உடையின்றி அமர்ந்திருப்பவனிடம் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உனக்காக ரத்தம் சிந்தினார் என்றெல்லாம் நாம் சொல்வோமானால் அதை அவன் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருக்குமா? சுவற்றிலே எரிந்த பந்தை போல அது திரும்ப நம்மிடத்திலே வரும், அல்லது கடலில் கரைத்த ஒரு பெருங்காயத்தை போல அது கரைந்து போய்விடும். அதே சமயம் அவனிடத்திலே அவனுடைய தேவைகளை நிறைவு செய்த பின் நாம் நற்செய்தியை சொல்லும் பொழுது அது அவனுக்கு பலன் தரும். அதனால் தான் ஏழைகளில் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த சமூக பணியும் நமக்கு அவசியமாகத்தான் இருக்கிறது. சமூக பணி செய்யாவிட்டால் அவர்களை அந்த ஆன்மீக பணி செய்வதற்கு ஒரு வழி ஏற்படுமா? யோசித்து பார்ப்போம். வந்த மிஷினரிகள் அனைவரும் அதனால் தான் கல்விக்கூடங்களை கட்டினார்கள், மருத்துவமனைகளை அமைத்தார்கள். அதோடு நின்று விடவில்லை. அந்த இடத்திலெல்லாம் ஒரு ஆலயத்தையும் ஒரு சிற்றாலயத்தையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு வருகிறவர்கள் அங்கே போய் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி, கல்வி கற்க வருகிறவர்கள் அந்த ஆலயத்திலே போய் அந்த பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அன்றைய தினத்திலே வேதம் ஒரு பாடமாகவே கற்பிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக பணியும் சமூக பணியும் இணைந்தே செல்வதை நாம் பார்க்கலாம்.
முதலிலேயே சங்கர்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நாணயத்தின் வைத்து அதை தீர்ப்பு வழங்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார் என்பதற்காக நான் சத்தியத்தை சமாதிக்கு அனுப்பிவிட முடியாது. ஆன்மீக பணியும் தேவை, சமூக பணியும் தேவை. அதனால்தான் இயேசுவின் சகோதரராகிய யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும், இந்த உலகத்தால் கரைவிடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே மாசில்லாத சுத்தமான பக்தி என்று எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். இப்பொழுது நாம் ஒரு நாணயத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த நாணயத்திலே ஒரு பக்கத்திலே என்ன இருக்கும்? அரசு முத்திரை இருக்கும். இதை போன்றதுதான் ஆன்மீக பணி. அதுதான் ராஜமுத்திரை. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும். அதன் மறுபக்கத்திலே இருப்பது அந்த நாணயத்தின் மதிப்பு. ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய தகுதி அவன் செய்கிற சமூக பணியிலே அமைந்திருக்கிறது. இந்த நாணயத்திலே எந்த பகுதி தேய்ந்து போனாலும் அது செல்லா காசு. நீங்கள் ஆன்மீக பணியை செய்து கொண்டு சமூக பணியை புறக்கணித்தால் அது முழுமையடையாது. அதே போல் ஆண்டவரை மறந்துவிட்டு சமூக பணி மாத்திரமே செய்வோமானால் அது குறைவுடையதே. எனவே இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, இந்த கடைசி காலத்திலே சாத்தான் நல்ல வலையை விரித்து வைத்திருக்கிறான். இந்த வலையிலே விழாமல் தப்பி நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இன்றைய சமுதாயத்திற்கு தேவையானது ஆன்மீக பணியும் சமூக பணியுமே. இரண்டும் இணைந்தே செல்ல வேண்டும். இவை இன்றியமையாதது என்று கூறி தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.